பயங்கரமா இருக்குல்ல. ஆனா இவனை விட அமைதியான ஆளு யாருமே இல்ல. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதே மேனட்டி. அதாவது தமிழ்ல இவன் பேரு கடல் பசுன்னு சொல்லுவாங்க. கடல் பசுன்னு பேரு இவனுக்கு ஒண்ணு சும்மாலாம் வைக்கல. நம்ம கூட கரையில இருக்கிற ஒரு கவ், அதாவது ஒரு மாடு என்னெல்லாம் பண்ணுமோ அதை இவனும் பண்ணுவான். இந்த கடல்ல புல்லு மேயிறது, அதுக்கப்புறம் குட்டி போட்டு குட்டிக்கு பால் கொடுக்கிறது. ஆமா, இவன் ஒரு மேமல், அதான் பாலூட்டி உயிரினம். இவன் 8 to 13 அடி லென்த்தும், அப்புறம் ஆவரேஜா 250 இருந்து 600 கிலோ வெயிட் வரைக்கும் வளருவானா. இவன் பொதுவா கடல், அதுக்கப்புறம் கடலை ஒட்டி இருக்க ஆத்துல எல்லாம் சுத்திக்கிட்டு இருப்பான். ஆத்துலன்னு சொன்ன உடனே வீடு நினைச்சுக்காதீங்க, ரிவர். இவனோட தூரத்து சொந்தக்காரன் யாருன்னு தெரியுமா? யானை. இன்னொரு மேட்ரு, 1493 வருஷம் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் கப்பல்ல போயிட்டு இருக்கும் போது சில மேனிட்டீஸ பார்த்திருக்காரு. மேனிட்டீஸோட உடம்பு கொஞ்சம் மனித உடம்புக்கு சிமிலரா இருக்கும். என்னடா இது, மனுஷ மாதிரி எவனோ தண்ணியில மேஞ்சு போயிட்டு இருக்கான் அப்படின்றத பார்த்த உடனே ஓ கடல் கனியா இருக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டாராம். அதுக்கப்புறம் இந்த மேனிட்டீஸ் பைலுங்க எல்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியான ஆளு. மனுஷங்களை பார்த்த உடனே இவனுங்க கொஞ்சம் ஆர்வத்துல கிட்ட போய் பாப்பானுங்க. ஆனா மனுஷனாகிய நாம தான் நல்லவங்க இல்லையே. 1600 வருஷத்துல இருந்து 1900 ஸ்டார்டிங் வரைக்கும் இவன் கொஞ்சம் ஈஸியான டார்கெட்டா இருந்ததுனால இவனை ஹண்ட் பண்ணி அழிவின் விளிம்பு வரைக்கும் தள்ளிட்டாங்க. இப்போ இது அழிஞ்சிட்டு வர விலங்குகள் லிஸ்ட்ல இருக்கு. நம்ம எல்லாம் மனசு வச்சாதான் இதுங்களெல்லாம் காப்பாற்ற முடியும். அவ்வளவுதான். இந்த மாதிரி இன்னும் நிறைய விலங்குகளை பத்தி தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.